பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று சனிக்கிழமை கோவிந்தனை வணங்குவோம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. பெருமாளுக்குரிய சிறப்பு வாய்ந்த நாமங்களில் ஒன்று கோவிந்தா. பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம். ஆதிசங்கரர் இந்த நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறார். ஆண்டாள் குறைவொன்றுமில்லை கோவிந்தா என்று போற்றுகிறார். கோவிந்த நாமம் எப்படி ஏற்பட்டது? சுவாரஸ்யமான சம்பவம் உள்ளது. மகாவிஷ்ணு மனித உருவில் கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்ய மனித உருவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார். அகத்திய முனிவர் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு நூற்றுக்கணக்கான பசுக்களை வளர்த்து வந்தார் அகத்தியர். வந்தவர் வேங்கடவன் என்பதை அறிந்து அவரை வரவேற்றார். முனிவர், நாம் கலியுகத்தில் சில செயல்களை செய்து முடிக்க வேண்டி இங்கு வந்திருக்கிறேன். தங்களிடம் உள்ள பசுக்களில் ஒன்றை தானம் கொடுங்கள் என்று கேட்டார். அகத்தியர், பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக கொடுக்க கூடாது என்று சொல்வர். தாங்களும் மகாலட்சுமியும் சேர்ந்து வாருங்கள். அடுத்த கணமே பசுவை தானமாக கொடுக்கிறேன். முனிவர் சொன்னபடியே மகாவிஷ்ணு மகாலட்சுமி சமேதராக வந்து அகத்தியர் குடிலுக்கு வந்தார். ஆனால் முனிவர் அங்கு இல்லை. முனிவர்களின் சீடர் தங்களை பார்த்தால் வைகுண்ட வாசி போல் தோன்றுகிறதே. எங்கள் குரு அகத்தியருக்கு எல்லா உரிமை உள்ளது. தாங்கள் குரு வருவை இங்கே தங்கியிருந்து பெற்றுச் செல்லுங்கள் என்றனர். குரு பக்தியும் அதிதீரம் காட்டும் மரியாதையும் கண்டு மகிழ்ந்து நிரந்தர வாசத்தலமை நோக்கி புறப்பட்டார். சற்று நேரத்தில் திரும்பி வந்த அகத்தியர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு தன்னிடமிருந்த உயர்ந்த பசு ஒன்றை அழைத்துக் கொண்டு பெருமாளும் தாயாரும் சென்ற வழியே பின்தொடர்ந்தார். சுவாமி கோவு இந்தா சத்தமாக கூப்பிட்டார். தெலுங்கில் கோபி என்றால் பசு, இந்தா என்றால் எடுத்துக்கொள். ஆனால் சுவாமிக்கு கேட்கவில்லை. அகத்தியரும் வேகமாக ஓடி சுவாமி கோவு இந்தா என்றே தன் குரலை உயர்த்தி கத்த அது கோவிந்தா என்ற நாமம் ஆயிற்று. முனிவரே, கோவிந்தா என்ற நாமமே இந்த கலியுகத்திற்கு உகந்த நாமம். அதை 108 முறை சொல்லி நீர் எம்மை மகிழ்வித்தீர். இந்த கோவிந்தா எனும் நாமத்தை சொன்னாலே போதும், நான் உடனடியாக அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வேன் என்று கூறிவிட்டு திருமலையில் குடிபுகுந்தார்.